எத்தனை பேர் சமாதானமாக இருக்கிறீங்க? ஆனால் இன்றைக்கி தேவன் யாருக்காக பேசியிருக்கிறாரு? ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்காக தேவனை பேசியிருக்கிறாரு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ நம்ம தேவன் வசனத்துக்குள்ளே போகலாம். ஆனால் என்னென்னா, சுயாதீனத்திற்கான சாலை அப்படின்னு சொன்னால், சுயாதீனம் நம்மளுக்கு என்ன, தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கிறாரு. என்னென்னா, நம்ம இதயத்துக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் நினைக்கலாம் அப்படின்ற காரியங்கள் நம்ம இதயத்துக்கு கொடுத்துருக்கிறார். அப்படி தானே? நம்ம இதயத்துக்கு என்ன கொடுத்துருக்காரு? ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. இத்தேசத்துக்கு எப்படி சுதந்திரம் கொடுத்தாரோ அதுபோல் நம்ம இதயத்துக்கு கூட தேவன் ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கிறாரு. என்ன அப்படி பார்க்குறீங்க? சுதந்திரம் கொடுத்துருக்காரா இல்லையா? கொடுத்துருக்காரா? நம்ம எது வேணாலும் செய்யலாம், எது வேணாலும் பேசலாம், எது வேணாலும் நினைக்கலாம். அப்படி தானே? எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். கொடுத்துருக்காரா? சுதந்திரம் கொடுத்துருக்காரா? எதுக்கு? நம்ம இதயத்துக்கு ஒரு சுதந்திரம் தேவனு கொடுத்துருக்கிறார். அதில் கூட சுதந்திரம் கொடுத்தாலும் அதில் கூட ஒரு கண்டிஷன் இருக்குது நமக்கு. என்னென்னா, இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இங்கே போகணும், இங்கே போகக்கூடாது, இப்படி பேசணும், இப்படி பேசக்கூடாது அப்படின்றது கூட இதே ஹிருதயத்துக்கு சுதந்திரம் கொடுத்த அந்த ஹிருதயத்துக்கு ஒரு கண்டிஷன் கூட தேவன் என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்துருக்காரு. ஒரு ஞானத்தை கூட நம்மளுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்துருக்காரு. நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி எந்த ஒளியிலவும் நம்ம போனாலும் நம்ம என்னென்னா தப்பு தான் இல்லையா? ஆனால் ஒரு ஒளியில் நம்ம போகிறோன்னா அந்த ஒளியில் சொல்லுவான், இங்கே இந்த ஒளியில் போகாதே, இந்த ஒளியில் குழி இருக்கிறது, அந்த ஒளி சரியில்லை, காடு மேடாக இருக்கிறது, அங்கெல்லாம் நீ போகாத அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நம்ம கேட்காம போகும்போது நம்ம அந்த குழியில் என்ன பண்ண போகிறோம்? உள்றோம். ஹல்லேலூயா. நம்ம உள்றோம். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? நம்மளுக்கு இந்த ஹிருதயத்துக்கு ஒரு சுதந்திரமும் கண்டிஷனும் கொடுத்துருக்கிறார். இப்போ அதனால இப்போ உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, இது பேசக்கூடாது, இது நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? அதுபோல தான் இப்போ நம்ம ஜாஸ்தி ஏதாவது கோவப்பட்டாலோ, ஜாஸ்தி பேசினாலோ, ஜாஸ்தி கோவப்பட்டாலோ, இல்லை ஒருத்தர் மேலே சண்டைக்கு போனாலோ, ஒருத்தர் சொத்து அபகரித்தாலோ என்ன பண்ணுவாங்கன்னா, மீறி போனால் போலீஸ்காரங்க எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு மெதுவாங்க. அல்லேலூயா. ஆனால் தேவன் என்ன பண்ணியிருக்காரு? நம்மளுக்கு தெளிந்த ஞானத்தை கொடுத்துருக்காரு. நம்ம சுதந்திரம் கொடுத்தாலும் சுதந்திரத்தில் எப்படி நம்ம நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அதே ஞானத்தை கூட நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அதுபோல் இந்த உலகத்தில் நம்மளுக்கு தேவனை சுதந்திரம் கொடுத்துருக்காரு. இந்த இதயத்துக்கு எப்படி வேணாலும் வாழணும் அப்படின்னு சொல்லி தேவனை சொன்னாலும் அப்படி வாழ முடியாதபடி ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு இருக்கிறது. அதே போல் தான் ரெண்டாவதாக நீங்கள் பார்க்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சட்டங்கள், ஆவிக்குரிய நம்ம வாழ்க்கையில் வாழணும்னா அது கூட ஒரு சட்டம் வச்சிருக்கிறாரு. அது என்ன சட்டம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு கூட நமக்கு தெரியும். நாட்டில் நம்மளுக்கு எப்படி ஒரு சட்டம் வச்சிருக்கிறாரு, இப்படி தான் போகணும், ரேஷன் கார்டு இருக்கணும், கிரெடிட் கார்டு இதுனா ஆதார் கார்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் எப்படி நம்மளுக்கு ஒரு சட்டம் வச்சிருக்கிறாரோ அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கூட தேவன் ஒரு சட்டம் நம்மளுக்கு வச்சிருக்கிறார். இந்த சட்டங்களெல்லாம் மீறினாலும் மட்டும்தான் நீ எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும், தேவனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சட்டங்கள் வச்சிருக்கிறாரு. அந்த சட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த சட்டங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் இன்னொரு வாட்டி நம்ம என்ன பண்ணலாம்? அதை தியானிக்க போகிறோம். இன்றைய சட்டங்களில் கீழ்ப்படிய போகின்ற குற்றவாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உலகத்தில் மீறி போகிற அந்த குற்றவாளிகளுக்கு என்ன பண்ணுறேன்னா ஜெயிலில் போடுறாங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அதே போல் இந்த சட்டங்களுக்கு மீறி நம்ம போகும்போது நம்மளுக்கு எந்த இடம் ஆண்டவர் வச்சிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும். எந்த இடம் வச்சிருக்கிறாரு? பாதாளம் என்ற ஒரு இடத்தை நம்மளை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட நம்மளுக்கு தெரியும். அதே போல் நீங்கள் பார்க்கும்போது சங்கீதம் 119:32 நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 119:32 தாவீது என்ன சொல்கிறார்? நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும்போது நான் உமது கற்பனைகள் வழியாய் ஓடுவேன். என்ன பண்ணியிருக்காரு? நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் ஒளியாய் ஓடுவேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறார். அதே போல் நம்ம இருதயத்தில் வசனமாக்கும் போது நான் உமது கற்பனையின்படி ஒளியாய் ஓடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் அதான் இன்னொன்று யாத்ராகமும் 1வது அதிகாரம் 22-25 வரை, யாத்ராகம் 1வது அதிகாரம் 22-25 வரை நீங்கள் பார்க்கும்போது
சுயதீனமாகிய பூரண பிரமாணம் தேவனுடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியும் போதுதான் நமக்கும் சுயதீனம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? நீர் எனக்கு இருதயத்தை யாத்ராகமும் 1வது அதிகாரம் 22 25 வரை 22 அவ்வளோதானா? சரி, அது படிங்க. ஆ ஆ ஆ ஆ இல்லைம்மா, அது இல்லை. தேவனோட கட்டை இது யாத்ராகம். யாக்கோபு எடுங்க. யாக்கோபுல 1வது வசனம் எவ்வளோ இருக்கு பாருங்க. 1வது அதிகாரம் 1:25 இருக்குதா? இருக்கா? 22 படிங்க. 1:22 யாக்கோபு 1. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இல்லைம்மா, இதில் படுமா? அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கின்றவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கின்றவர்களாய் இருக்கணும். அப்புறம் என்ன திணைநிழல் ஒருவன் திருவசனத்தையை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுய முகத்தை பார்க்கின்ற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவன் அந்த விடமிட்டு போனவுடனே ஆமேன் ஹல்லேலூயா. பாருங்க, சுயாதீனம் பிரமாணமாகிய பாருங்கவா தன்னை கண்ணடியில் தன்னை மக்கம் பார்க்கும்போது, அது படிங்க. அது தன்னை கண்ணடியில் தன்னை மக்கம் பார்க்கும்போது வஞ்சியாதபடிக்கு நீங்கள் வஞ்சியாதபடிக்கு மாத்திரமல்ல அதன்படி செய்கின்றவர்களாய் இருங்கள். ஏனெனில் பாருங்க, ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியில், இது கவனமாக வச்சுக்கோங்க, ஒருவன் அதன் கேட்டு அது செய்யாமல் இருந்தால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கின்ற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். சரிங்களா? அந்த கண்ணாடியில் அதே போடு தன் கண்ணாடியில் தன் சுபாவ முகத்தை பார்க்கின்ற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஏன்னா அவன் கற்பனை அது என்னை அந்த வசனத்தை கை கொண்டு நடுக்காமல் இருக்கிறவன் என்ன பண்ணுறாருன்னா கண்ணாடியில் தன் சுபாவ முகத்தை பார்க்கின்ற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஹல்லேலூயா. அதே போல தான் அவர் நம்ம என்ன பண்ணணும்னா அவர் கற்பனையில் அவர் என்ன பண்ண தேவனுடைய கட்டளைகளுக்குள் கீழ்ப்படியும் போது தான் தமக்கு சுய நன்மையை இருக்கின்றது. அதுபோல தான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடுக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அப்படி நடுக்கும்போது தான் தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு ஒரு ஒளி ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு தவறு செய்யும்போது நம்மளை எப்படி சிச்சிக்கிறாங்களோ அதுபோல தான் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம செய்யும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளுக்கு ஒரு தண்டனைன்றது இருக்கிறது. அப்போ அவர் கற்பனையில் படி நம்ம நடுக்கிறவங்களாக இருக்கணும். அவங்க கை கொண்டு நம்ம நடுக்கிறவங்களாக இருக்கணும். 3வதாக நீங்கள் பார்க்கும்போது இயற்கை பிரமாணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா நம்ம மிளகாய் நெட்டினா மிளகாய் தான் பிப்போம், கேவுரு நெட்டினா கேவுரு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அறுப்போம். அதே போல தான் இப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அதன்படி தான் நமக்கு எந்த இடமும் நம்மளுக்கு ஆயுதமோ அப்படின்னு சொல்லி ஆயுதம் பண்ணி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தேவனை நம்மளுக்கு தீர்மானித்து வைக்கிறார். ஒரு இடம் எதுன்னா நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதன்படி தான் நம்மளுக்கு ஒரு இடம் நம்மளுக்கு ஆண்டவர் ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதே போல் நமக்கு சுதந்திரம் பிரமாணம் கூட தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். சுதந்திரம் நம்ம எப்படி இருக்கணும், இப்போ நம்ம உடம்புனா சுதந்திரமாக இருக்கணும்னா ஒரு மனிதன் சரீர பிரகாரமாக
சுகமுடன் வாழணும் அப்படின்னு சொன்னால் எந்த ஆகாரத்தை நம்ம சாப்பிடணும், எந்த ஜூஸை நம்ம கொடுக்கணும், எந்த நேரத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சரீரத்துக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அந்த சரீரத்தை பிரகாரம் நான் சாப்பிடும்போது தான் எந்த ஒரு வியாதி வராதபடி நம்ம என்ன பண்ணணும், சரீரத்தை பாதுகாத்து கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா எது வேணாலும் அதை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம சரீரம் என்ன ஆகுதுன்னா கெட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணுவோம், ஹாஸ்பிட்டலு, டாக்டரு, மருந்து, மாத்திரை, இந்த மாதிரி தான் நாம் இருப்போம். அதனாலே நம்ம சரீரத்துக்கு தேவையான காரியங்கள் எப்படி நம்ம சரீரத்தை பாதுகாக்கிறோமோ அதுபோல தான் நம்ம என்ன பண்ணணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையை நம்ம பாதுகாத்துக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. மனசாட்சி பிரகாரம் நம்ம மனசாட்சி ஒரு என்னென்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம மனசாட்சி ஒரு வாட்டி நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அப்போ அந்த கெட்ட காரியங்கள் நம்ம எடுக்காமல் நல்ல காரியங்கள்லாம் நம்ம செய்யும்போது மனசாட்சி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இப்படி நீ பேசாமல் இருந்திருக்கணும், இந்த இடத்துக்கு நீ போகாமல் இருக்கணும், இந்த இடத்துல நீ செய்யாமல் இருந்திருக்கணும், ஆனாலும் நீ செஞ்சிட்டே, இது தப்பு அப்படின்னு சொல்லி நம் மனசாட்சி நம்மளுக்குள்ளவே பேசுது இல்லையா? அதுபோல தான் நம் மனசாட்சி கூட தேவன் என்ன பண்ணியிருக்க, நம்ம மனசாட்சியில் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறார். இதுபோல தான் நீங்கள் ரோமர் 2வது அதிகாரம் 14-15 நீங்கள் வாசித்து பாருங்கள். 2வது அதிகாரம் ரோமர் 2:14-15 நீங்கள் வாசிங்க. ரோமர் 2:14-15 வாசிங்க. ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವಿಲ್ಲದ ಅನ್ಯ ಜನರು ಸ್ವಭಾವಕವಾಗಿ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಂತೆ ಹೇಳಿದಂತೆ ನಡೆದರೆ ಅವರು தாவே தமக்கு பைபிள் படிக்கிறவங்களுக்கு மைக் கொடுங்க. இப்படி படிச்சிங்கன்னா நல்லா இருக்காது, மைக் கொடுத்து மைக்கில் படிங்க. இல்லைன்னா யாராவது ஒருத்தர் மைக்கு வச்சுக்கோங்க. தமிழ் படிக்கிறவங்க ஒருத்தர் மைக்கு வச்சுக்கோங்க, கன்னடா படிக்கிறவங்க ஒருத்தர் மைக்கு வச்சுக்கோங்க. போதுமா? ಕೇಳಿಲ್ಲ, ಮೈಕ್ ಆನ್ ಮಾಡು. ಹೇಗೆಂದರೆ ಅವರು ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಮುಖ್ಯ ತಾತ್ಪರ್ಯ ಮತ್ತು ಹೃದಯದಲ್ಲಿ ಬರೆದಿದೆ ಎಂಬುದನ್ನು ತೋರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. ಇದಕ್ಕೆ ಅವರ ಮನಸ್ಸು ಸಹ ಸಾಕ್ಷಿ ನುಡಿಯುತ್ತದೆ. ಅವರ ಯೋಚನೆಗಳು ವಾದಿ ಪ್ರತಿವಾದಿಗಳಂತೆ ಇದು ತಪ್ಪಲ್ಲವೆಂದು ಸೂಚಿಸುತ್ತದೆ. ತಮಿಳಲ್ಲಿ ವಾಸಿಂಗ. நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கின்ற போது நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணம். பாருங்க, இந்த புறஜாதி ஜனங்கள் என்ன பண்றாங்களா, அவங்க சுபாவங்கள் எப்படி இருக்கிறதுன்னா, நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தங்களே நியாய பிரமாணமாய் இருக்கின்றார்கள். அவர்களோட மனசாட்சியும் சாட்சியிடுகின்றது. குற்றம் உண்டு, குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகளை ஒன்றொன்றும் தீர்க்கின்றதுனாக இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாம் எங்கிருந்து வந்திருக்கிறோன்னா ಅನ್ಯ ಜನಗಳಿಂದ ನಾವು வந்திருக்கிறோம். ಅನ್ಯ ಜನத்தில் ನಾವು இருக்கும்போது ಅನ್ಯ ಜನದಲ್ಲಿ ನಾವು ಇರುವಾಗ ಎದು ಒಳ್ಳೆಯದು ಎದು ಕೆಟ್ಟದು ಏನು ಎಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು ಎಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು ಎಲ್ಲಿ ಬರಬೇಕು ಅಂತ இந்த காரியங்களெல்லாம் நம்மளுக்கெல்லாம் நம்மளுக்கு தெரியும் தானே. எது நல்லது எது கெட்டது எது தீங்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, அது தீங்கான காரியங்கள் நம்ம செய்யாதபடி, தவறு காரியங்கள் நம்ம செய்யாதபடி நம்ம இருப்போம். அந்த அந்நிய ஜனங்களுக்கே தெரியும் என்னென்ன எது நல்லது எது கெட்டதுன்னு. ஆனால் தேவனோட பிள்ளைங்களான உங்களுக்கும் எனக்கு என்னாவது தெரியுமா தெரியாதான்னா தெரியும். ஏன்னா ஆண்டவரோட கற்பனையின்படி நடந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கூட நம்மளுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதே போல் ஆவிக்குரிய சம்பந்தங்கள் அது நீங்கள் பார்க்கும்போது அதே நீங்கள் ஆவிக்குரிய சன்மார்க்கரையும் பிரமாணங்கள் அப்படின்னா, ஆவிக்குரியவனுக்கு அவனு மேலேயும் வெயில் படும், துர்மார்கன் மேலேயும் வெயில் படும், சன்மார்கன் மேலேயும் மழை பெய்யும், துர்மார்கன் மேலும் மழை பெய்யும். ஆனால்
ஆவிக்குரியவங்களுக்கும் ஆவிக்குரியாமல் இருக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு சத்தியம் அவ்வளோவா தெரியாது, நம்மளுக்கு சத்தியம் தெரியும். எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு சொர்க்கமோ நரக்கமோன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்மளுக்கும் தெரியும் சொர்க்கம் நரக்கமோ அப்படின்னு சொல்லி இருக்கிறது, நம்மளுக்கு ஒரு நியாயம் தீர்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஆனால் உண்மையுள்ள தேவன் யார், உயிருள்ள தேவன் யார், இந்த உலக பிரகாரம் சிருஷ்டித்த தேவன் யார் அப்படின்றது அவங்களுக்கு என்னன்னா தெரியல. அவங்களுக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சு கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி தானே? அப்படி தான், வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க, ஆனால் நம்ம பயப்படாமல் நம்ம இருக்கிறோம். ஏன்னா நம்ம தேவனை மன்னிக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி ನಾವು சொல்லி ಕೊಂಡಿರ್க்கிறோம். ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರೆ ನಮ್ಮ ದೇವರು ಯಾರಿಗೂ ಇವತ್ತು ದೇವರು ಮಾತಾಡಿದ್ರೆ ಯಾರಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆದರೆ ನಾನು ಏನು ಮಾಡಿದ್ರೂ ದೇವರು ಕ್ಷಮಿಸಿಬಿಡ್ತಾರೆ. ನಾನು ಸೂಳ್ನಿಲೆ ಹೀಗಿದೆ, ನಾನು ಕಷ್ಟದಲ್ಲಿ ಇದ್ದೀನಿ, ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ಇದ್ದೀನಿ, ನನ್ನ ಕಷ್ಟ ನನಗೆ ಆ ದೇವ್ರಿಗೆ ಗೊತ್ತು ಅಂತ ಸ್ವಲ್ಪ ಜನ ಅಂದುಕೊಂತೀರ. நம்ம கஷ்டம் தேவனுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் தேவனுக்கு உங்கள் கஷ்டம் தெரியும். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு கஷ்டம் என் மேலே போடு, உன் பாரத்தை என் மேலே போடு, உன் கஷ்டத்தை நீயே எது சுமந்து கொண்டு இருக்கிற, அப்போ என் மேலே விசுவாசம் இருந்தால் உனக்கு கஷ்டத்தை நீயே சுமந்து கொண்டு இருப்பியா? உன் கஷ்டம் என் மேலே போடும்போது நான் சுமக்கிறேன் அப்படின்றார் அவர். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, கேட்டால் ஏம்மா வேலைக்கு வரலன்னா, ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டி எனக்கு லீவு கொடுக்க மாட்டாங்க, வேலைக்கு போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அங்கே நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருந்து பாரம் ஆண்டவர் மேலே போட்டிங்கன்னா ஆண்டவர் அந்த வேலையிலேருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து நல்ல வேலை கொடுப்பாரா இல்லையா? ஒரு அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அந்த அம்மா நல்லா கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தாங்க ஃபஸ்ட்டு, இப்போ எப்படி தெரியல. அந்த அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, என்னென்னா ஆண்டி நான் ஆராதனைக்கு வரணுன்னா ஞாயிற்றுக்கிழமையே எனக்கு வேலை வைப்பாங்க. ஆனால் நான் அழுவேன் ஆண்டவர்கிட்ட. அங்கே ஒரு சர்ச் இருந்துச்சு, அங்கே சர்ச்சு எங்கள் கமிட்டிக்கு முன்னாடி, அந்த சர்ச்சு முன்னாடி போய் நான் உக்காந்து, ஆண்டவரே எல்லாரும் ஆராதனைக்கு போய் கொண்டு இருக்கிறாங்களே, எனக்கு ஆராதனை இல்லையே, நான் உங்களை பார்க்கலையே, உங்கள் சத்தத்தை கேட்கணுமே அப்படின்னு சொல்லி எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு வேலையை எனக்கு கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் கண்ணீரோட நான் ஜெபித்தேன். அந்த ஆலயத்தை முன்னாடி உக்காந்து நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆனாலும் அந்த கம்பெனியை மூடிட்டு வேறு இடத்துல நான் ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த எனக்கு தேவனை கொடுத்தாங்க. இப்போ எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை இல்லை, அதனால் அங்கே நான் போயிட்டுருக்கிறேன். இப்போ நான் எப்போ ஆராதனைக்கு மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, அந்த அம்மாவுக்கு அந்த வாஞ்சை எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த வாஞ்சை எப்படி இருக்குது. இன்றைக்கி 8 நாளுக்கு ஒரு நாள் தேவனை பாதத்தை நான் போகணும், அங்கே உக்காரணும், அவர் சத்தத்தை கேட்கணும், அவங்க வார்த்தைகள்லாம் கேட்கணும், அது அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு அந்த வாஞ்சை இருந்ததுனால தான், அந்த வாஞ்சனால தான் தேவன் அந்த ஹிருதயத்தை பார்த்து அந்த அம்மாவுக்கு அந்த வேலை, அந்த கம்பெனியை மூடிட்டு வேறு கம்பெனி கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம வாஞ்சி அவர் பார்க்குற தேவனாக இருக்கிறாரு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனைக்கு போகலைன்னா, பாருங்கள், என்ன ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க, ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்துக்கு வரணுன்றதுக்காக அந்த ஆப்ரேஷனை வேண்டாம், அந்த ஹாஸ்பிட்டலில் வேண்டாம்னு சொல்லின மாறோம். ஏன்னா அந்த ஆராதனை, அந்த ஆலயம், அந்த தேவனை சத்தத்தை நாங்கள் பார்க்கணும், கேட்கணும். சரிங்களா? அப்படி நம்ம இருக்கும்போது தேவன் நம்ம வாஞ்ச பார்த்து, நம்மளுக்கு இருக்கிற அந்த கஷ்டம், கண்ணீர், வேதனை, வியாதி, துக்கம் என்ன இருந்தாலும் தேவன் விடுவிக்கிறாரா இல்லையா? நினச்சி பாருங்க, விடுவிக்கிறாரா இல்லையா? தேவனால் ஆகாத காரியம் ஏதாவது இருக்குதா? எல்லாரால முடியும் இல்லையா? இல்லை, நீ இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறான்னு கூட டாக்டர் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை எனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை கிடைக்காது, இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்காது, என்னை தேவன் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆப்ரேஷன் வேண்டாம், எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வருவோம். சரியா? அதுபோல் நம்ம தேவனுக்காக நம்ம வாழும்போது, தேவனை நம்ம தேடும்போது, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, அவர் கற்பனைப்படி நடக்கும்போது, தேவனை நம்மளுக்கு ஏன் கஷ்டம் கொடுக்குறாரு நினச்சி பாருங்க. கஷ்டங்களை வரும், ஆனாலும் அதிலிருந்து தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளை விடுதலை கொடுக்குறாரு. நம்ம வாஞ்ச பார்க்குறாரு, நம்ம வைராக்கியம் பார்க்குறாரு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்துக்கு போய் தான் ஆகணும், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆராதனை நான் போகணும், இது ஞாயிற்றுக்கிழமை நான் ஜெபம் பண்ணணும், இது ஞாயிற்றுக்கிழமை என்னை விசுவாசிகளெல்லாம் நான் பார்க்கணும், இது ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிகளோட நான் பேசணும், விசுவாசிகளை நான் நேசிக்கணும். இது மாதிரி வாஞ்ச நம்மளுக்கு எப்போ வருதுன்னா, நமக்குள்ளே ಒಂದು தாக ಇರಬೇಕು.
ದೇವರು ಇವತ್ತು 9 ಗಂಟೆ ಸರ್ವಿಸು, ನಾನು ಹೋಗಬೇಕು ಬೇಗ. ಯಾಕಂದರೆ ಎಲ್ಲರೂ ಬರೋಕೆ ಮುಂಚೆ ನಾನು ಹೋಗಬೇಕು. ನಾನು ಮಾತಾಡಬೇಕು ದೇವ್ರ ಹತ್ರ. ದೇವರು ನಾನು ಮಾತಾಡಬೇಕು. ಅವರಾಯ್ತು ನಾನಾಯ್ತು, ಎಲ್ಲರೂ ಬಂದರೆ ಮಾತಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಆದರೆ ಅವರು ಬರ್ತಾರೆ, ನಾನು ಹೋಗಿ ಅಲ್ಲಿದ್ರೇನೆ ಅವರು ಬಂದುಬಿಡ್ತಾರೆ. ಅವ್ರ ಹತ್ರ ನಾನು ಮಾತಾಡಬೇಕು. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ಬೇಗ ಹೋಗ್ತೀನಿ ಚರ್ಚ್ಗೆ. 40 ದಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ಇದೆ. 40 ದಿನದಲ್ಲಿ ನಾನು ದೇವ್ರನ್ನ ಹುಡುಕ್ತೀನಿ. ಯಾಕಂದರೆ ಟೈಮ್ ನನಗೆ ಸಿಕ್ಕಲ್ಲ. 40 ದಿನ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ನಾನು ಬರ್ತೀನಿ. ದೇವರೇ 40 ದಿನ ಉಪವಾಸದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆனால் 1 கண்டே மாவுது நான் போய் என்ன பண்ணுறேன், தேவனை பாதத்தில் நான் உக்காடுறேன். இது ஒரு வைராக்கியம், இது ஒரு சேலஞ்சு நம்மளுக்கு. இந்த சேலஞ்சு இருக்கும்போது, இந்த வைராக்கியம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பிசாசு நம்மளை விட்டு, நம்ம பிசாசு என்ன கிரியைகளை செய்தாலும் தேவன் நம்மளை விட்டு விலக மாட்டார். ஹல்லேலூயா. அது வாஞ்சை நம்மளுக்கு வேணும், அந்த பாரம் நம்மளுக்கு வேணும், அந்த விசுவாசம் நம்மளுக்கு வேணும். அந்த கற்பனையில் படி நடக்கும்போது தான் தேவனோட ராஜ்யத்துக்கு நம்ம வாழ முடியும். ஏதோ சும்மா கிறிஸ்தவன் பேர் வச்சுட்டு நம்ம வாழ முடியாது. நான் ஆண்டவர்கிட்ட அதை சொல்வேன், ஆண்டவர் எந்த இடத்த நான் போய் நின்னாலும் சரி, ஆண்டவரே என் சுய நிலமாக நான் பேசாதபடி, சுய புத்தியாக பேசாதபடி நீர் ஆண்டவர் நீர் பேசணும். அந்த ஜனங்களை ரட்சிக்கப்படணும். அந்த ஜனங்களெல்லாம் ரட்சிக்கப்படணும். அவங்க கல்லான ஹிருதயங்களை சதியாக மாறணும். அவங்கெல்லாம் உங்கள் ராஜ்யத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அதே போல் இந்த கற்பனையில் படி நம்ம நடுக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். இது கற்பனையில் படி நம்ம நடுக்கும்போது தான் தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒன்று நினச்சி பாருங்கள், நமக்கு தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் ஆபிரகாம் எப்படி விசுவாசமாக இருந்தார் நினச்சி பாருங்கள். தேவன் மேலே எவ்வளோ விசுவாசமாக இருந்தால் அந்த பஞ்சகாலம் வந்தது. ஆனால் ஆபிரகாம் பயப்பட்டாரா? ஊர் விட்டு போனார். போனால் அங்கே போகிற இடத்துல கூட ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அவரை. பஞ்சகாலம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மூலையில் உக்காந்து அழுந்து கொண்டு இருக்கல அவர். ஆனால் ஊர் விட்டு போனார். தேவன் சொன்னார், ஊர் விட்டு போ, பஞ்சகாலம் வந்துச்சு அப்படின்னு. அவர் தேவன் ஆசீர்வதித்தார் இல்லைங்களா? அதே போல் அப்ரஹாமுக்கு எவ்வளோ விசுவாசம் இருந்தால் தன்னை குமாரன்னு பலி கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தார். ஏன்னா இது நான் எக்ஸாம்பிளை சொல்கிறேன், அதை நினச்சி பாருங்கள், அது தியானித்து பாருங்கள். இன்னொன்று, நோவா காலத்தில் பாருங்கள், ஜனங்கள் எல்லாம் பாவத்தில் இருந்தாங்க, பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. ஆணுக்கு ஆணு, பெண்ணுக்கு பெண்ணு. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் நோவாக்கிட்டே வந்து சொன்னார். ஆனால் அதெல்லாம் கேட்கல. கப்பல் கட்டு அப்படின்னு சொன்னார். கப்பல் கட்டுறாங்க. எல்லாம் ஆடு மாடுகள், சிங்கம், புலி, எல்லா கரடிங்களெல்லாம் என்ன பண்ணுது, கப்பலுக்குள்ளே போகுது. ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. ஆண்டவர் வெயிட் பண்ணுறாரு, இப்பாவது இதெல்லாம் பார்த்து கூட ஜனங்கள் மனம் திருவாங்களோ மாறுவாங்களோ அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அப்போ கூட என்ன பண்ணல, மாறல ஜனங்க. 7 நாள் என்ன பண்ணார், வெயிட் பண்ணார் ஆண்டவர். அப்போ என்ன பண்ணார், அடித்தார். வழகம் 40 ராத்திரி 40 பகல் வழகம் மேலே அழிஞ்சு போனது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. இவருக்கெல்லாம் எவ்வளோ ஒரு விசுவாசம் இருக்குன்னு நினச்சி பாருங்க. ಇವ್ರಿಗೆಲ್ಲ ಎಷ್ಟು ವಿಶ್ವಾಸತೆ ನೋಡಿ. ನಮ್ಮಂಥ ಮನುಷ್ಯ ತಾನೆ ಅವರು. ನಮ್ಮಂಥ ಕಷ್ಟಗಳು ಅವ್ರಿಗೂ ಇತ್ತಲ್ವಾ? ನಮ್ಮಂಥ ಮಕ್ಕಳು ಇತ್ತಲ್ವ ಅವ್ರಿಗೆ? ಎಲ್ಲ குடும்பமும் இருந்தது இல்லையா? ஆனால் இந்த பரிசுத்தவான்கள், உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நான் அவனை சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இவங்களெல்லாம் நினச்சி பாருங்க, இவங்களெல்லாம் தியானித்து பாருங்க. அப்படில்ல, அவங்களாம் எப்படி வாழ்ந்தார்கள்? அப்போ நமக்கு என்ன, அவங்களுக்கு இல்லாத கஷ்டம் நம்மளுக்கு வருதா? தேவன் சொல்கிறார், திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டேன்றாரு. ஆனால் இது கூட வந்தது ஒரு நல்லது தான். இந்த ஒரு வியாதி வந்திருக்குதானே, இது கூட ஒரு நல்லதுக்கு தான். இந்த ஆப்ரேஷன் ஆயிருக்குதானே, இது கூட ஒரு நல்லதுக்கு தான். பவுல் சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு எடுத்து போடுங்கன்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, நீ இருக்கிறது பலத்தோட நீ போவிடனாரு. அப்படி தானே சொன்னார் அவர். பவுல் என்ன பண்ணார், அவருக்கு ஒரு முள் இருந்தது. கண்ணில்ன்றாங்க, ஒவ்வொருத்தரோட மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் அவருக்கு ஒரு முள் இருந்தது. அவர் சொல்கிறார், 3 வாட்டி ஜெபம் பண்ணார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த முள் எடுத்து போடுங்க. அவர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போன்னு சொன்னார். அவர் அந்த பலத்தோட போனார். ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, பார்த்தியா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஜீவ கிரீட்டத்தை பெற்றுக்கொண்டேன், உலகத்தை ஜெயித்தேன், ஜீவ கிரீட்டத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த மாதிரி வாழ்க்கை நம்மளுக்கு வேணும். நல்ல போராட்டத்தை, இந்த கஷ்டம் கண்ணீர் வியாதி வரும்போது கூட நல்ல போராட்டத்தை போராடணும். தேவன் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. அதே ஒரு பெரிய இது சாபம் நம்மளுக்கு. தேவனை பார்க்கறது, தேவனோட பேசுறது, ஜெபிக்கிறது ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ಒಂದು ದಿನ ಕೂಡ ನಾವು ಮಿಸ್ ಮಾಡಬಾರ್ದು. ಏನು ಪ್ರಾರ್ಥನೆ, ವೇದ ವಾಕ್ಯ
ಒಂದು ದಿನ ಮಿಸ್ ಮಾಡಿದ್ರೆ ಕೂಡ ಪಿಸಾಸಿ ಬಂದು ಹಂಗೆ ಕೂತ್ಕೊಂತಾನೆ. ನೆಕ್ಸ್ಟ್ ದಿನ ನಿನಗೆ ಬರೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಬೇರೆ ಯೋಚನೆಗಳೆಲ್ಲ ನಿಮ್ಗೆ ಬರುತ್ತೆ. ಏನೇ ಆಗಿದ್ರೂ ಸರಿ ದೇವರನ್ನ ಹುಡುಕಬೇಕು, ದೇವ್ರ ಹತ್ರ ಬರಬೇಕು, ವಾಕ್ಯ ಓದಬೇಕು, ಆ ಪ್ರಕಾರ ನಡಿಬೇಕು. ಅವರ ಕற்பನೆಯಲ್ಲಿ படி நம்ம நடுக்கணும். அப்படி நடுக்கதான் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, வாலக்கமை தலையாக்கவே கீழாக்கமே மேலே ஆக்குவேன்றாரு. உபாகம் 28வது வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது 1லிருந்து 14 வசனங்கள் தேவன் சொல்லியிருக்கிறார். என்ன வசனங்கள் சொல்லியிருக்கார்? உன்னை எப்படி இருந்தால் நான் எப்படி ஆசீர்வதிப்பேன், உன்னை எப்படி இருந்தால் உன்னை எப்படி சபிப்பேன். அது கீழே நீங்கள் படித்து பாருங்கள், நடுங்கிடுவீங்க. சரிங்களா? அது யாரும் படிக்க மாட்டாங்க, அந்த ஆசீர்வாதம் மட்டும் தான் படிக்கிறீங்க. அந்த 28 உபாகம் 28 கீழே நீங்கள் படிச்சிங்கன்னா சாபங்கள், அது எப்படி எப்படி ஆசீர்வாதம் எப்படி இருக்கோ அதே போல் சாபங்கள் கூட இருக்கிறது. அதனால் அந்த சாபத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? சாபத்தை நம்ம மேலே வராதபடி நம்ம பாதுகாக்கணும்னா அவர் கற்பனைப்படி நம்ம நடக்கிறவங்களாக இருக்கணும். பேரு கிறிஸ்தவங்களாக நம்ம இருக்கக்கூடாது. தேவன் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஆவி ஆத்மா சரீரம் ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம துதித்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவர் ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம பாடிக்கொண்டே இருக்கணும். யாருக்காவது சத்தியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். சுவார்த்தை சாரிக்கொண்டே இருக்கணும். போய்கொண்டே இருக்கணும். ஓடிக்கொண்டே இருக்கணும். இதுதான் ஊழியம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவனோட வாழ்க்கை இதுதான். ஆனால் பிசாசு விட மாட்டான். இருந்தாலும் நான் என்ன பண்ணணும்? எழும்பணும். அவன் தலை நசுக்கிற அதிகாரத்தை தேவன் நம்மளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தலை நசுக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன பண்ண, எதுக்கும் சோர்ந்து போகக்கூடாது. எந்த தீங்கான காரியங்கள் நடந்தாலும் காதுக்கு வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன டக்குன்னு ஆகுது, ஐயோ இப்படி நடந்துதா, இப்படி ஆச்சா அப்படின்னு சொல்ல அந்த நேரத்தில் ஆகுது. ஆனாலும் நீங்கள் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்க அது ஏன்னா மழை போல வருது, பனி போல போயிடும். ஹல்லேலூயா. ஒரு காரியம் எங்கள் வீட்டில் தான் ஒரு காரியம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்தது. என்ன ஆண்டவர் இப்படி? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா ஒன்றும் இல்லைம்மா, ஏன்னா ஆம்புலன்ஸ் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்ததுன்னு ஃபோன் வந்தது எனக்கு. நான் என்ன ஆண்டவர் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறேன் எங்கள் பொண்ணுக்கு. அம்மா ஒய்த்து வலிக்கு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருக்காரு உன் மகனை, மருமகன் ஒய்த்து வலி வந்தது, ஆம்புலன்ஸுக்கு கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அப்போ ஒய்த்து வலிக்கு ஆப்ரேஷன், கேஸ் ட்ரபிளுக்கு ஆம்புலன்ஸு. ஒரே ஒரு நிமிஷத்தில் என்ன புஷ்ஷன்னு போயிடுச்சு. ஹல்லேலூயா. நான் பயந்துட்டேன், என்ன ஆம்புலன்ஸ் வருது? இது போல தான் நமக்கு என்னென்ன பனி போயிது, மழை போல இருக்கிறதெல்லாம் பனி போல மாறி போயிடும் நம்மளுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது போல தான் நம்ம காரியங்களை தேவனுக்கு நாம் உண்மையாக இருக்கும்போது, தேவனை நம்மளை தேடும்போது தேவன் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டாருங்க. இந்த உலகத்தை நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த உலக காரியங்களெல்லாம் நம்ம எப்படி தேடுறோம், எவ்வளோ பாசம் வைக்கிறோம், எவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும். நீ ஒரு கடை வச்சுருக்கிறேன்னு வச்சுக்கோ, உடம்பு சரியில்லைன்னா சரி எனக்கு உடம்பு சரியில்லை கடை மூடிட்டுறேன் அப்படின்னு சொல்லி மூடுறீங்களா? ஐயோ கஸ்டமர்ஸ் எல்லாம் போயிடுவாங்க, இன்னைக்கு கடை திறக்கலைன்னா கஸ்டமர்ஸ் நாளைக்கு வரமாட்டாங்க, இன்றைக்கி என்ன பண்ணுவோம், ஒரு போய் ஹாஸ்பிட்டலில் போயிடுவோம், இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போய் கடை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சாலும் முடியாமல் இருந்தாலும் நீங்கள் போய் உக்காரோம் தானே? நானும் செஞ்சுருக்கிறேன், அதெல்லாம் சொல்கிறேன், உக்காரோம் தானே. ஆனால் அதுக்கு அவ்வளோ பலன் வரும்போது தேவனை பாதத்தில் வர்றதுக்கு பலன் வராதா? வராதா? வரணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அந்த வைராகியம் நம்மளுக்கு வேணும். அந்த வைராகியம் இல்லைன்னா துசு பலூன் ஊதி என்ன ஆகுதுன்னு காற்று வந்துச்சுன்னா போயிடும். அதே போல தான் நீ அந்த வைராகியம் உங்களுள்ள இல்லைன்னா ஒரு சின்ன கஷ்டம் வரும்போதே உழுது போயிடும். அந்த வைராகியம் நம்மளுக்கு இருக்கணும். தேவனுக்காக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராகியம், அவர் சொன்ன பிரகாரம் நம்ம நடுக்கணும், ஒரு வைராகியம் நம்மளுக்கு வேணும். தேவனுக்கு கொடுத்துருக்கிற காரியங்கள் நல்லபடி நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு வைராகியம் நம்மளுக்கு வேணும். நான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன், ஆண்டவரே எங்கள் சபையில் கர்த்தாவே கொஞ்சம் லீடர்ஸ் எழுப்புறோம், ஒரு 7 பேர் ஆண்டவர் எழுப்புனா போதும் ஆண்டவரே. அவங்களுக்கு ஒரு நேற்று ஒரு ஊழிக்காரர் காலையில் நினைக்கிற ஒரு ஊழிக்காரன்னு சொல்கிற, சபையில் நல்ல லீடர்ஸ் இல்லைன்னா அந்த சபை முன்னேறாதான். நீ எவ்வளோதான் நீ எவ்வளோதான் இது பண்ணு, நல்ல சபையில் லீடர்ஸ் இருக்கு. லீடர்ஸ்னா அபிஷேகம் பெற்ற ஒரு 7 பேரோ 10 பேரோ சபையில் இருந்தாங்கன்னா அந்த சபை முன்னேறும். ஒரு பேச்சு கூட நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ஐயோ தான் தோணுது. ஆனால் அவங்களை நான் வெறுக்கலை, எனக்கு ஐயோ தோணுது. என்னென்னா நம்ம சபைக்கு வர விசுவாசிகளுக்கு புதுசாக வர்றவங்களுக்கு சொல்கிறாங்களாம், நம்ம சபை விசுவாசிகள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இங்கே முன்னேற முடியாது, இங்கே யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, எதுக்கு இங்கே வர்றீங்க அப்படின்றாராம். ஒன்று
ஆலயத்தை நீ கெடுத்தா உன்னை நான் என்ன பண்ணுறேன், கெடுக்கிறேன். நம்ம சபைக்கு புதுசாக வர்ற ஜனங்களுக்கு யாராவது அப்படி சொல்லுவாங்களா? அப்படி சொல்கிறாங்களா? அவங்க போய் அவங்க பாஸ்டர்கிட்ட பேசி அந்த பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னம்மா அவங்க சபை விசுவாசிகள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, எப்படிம்மா சபை முன்னேறும்? அந்த பாஸ்டர் என்ன கேட்குறாரு. அப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் அவர் பார்த்துக்கிறேன், எனக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. தயவு செஞ்சு யார் இருந்தாலும் சரி அப்படி சொல்லக்கூடாது, தப்பாது. ஏன்னா என் ஆலயத்தை நீ கெடுத்த உன்னை கெடுக்கிறேன்றார். ஆலயத்துக்கு யார் வர்றாங்க, எத்தனோ பேர் வராங்க, எத்தனோ பேர் போகிறாங்க. இன்னும் சந்தோஷப்படுங்க. யாராவது புதுசாக வந்தால் பேசுங்க, அன்பாக இருங்க, அவர் மேலே அவர் ஃபோன் நம்பர் வாங்குங்க, அவங்க வீடுங்களை போங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒன்றா இருங்க, ஐக்கியமாக இருங்க. அது எவ்வளோ சந்தோஷம். அதெல்லாம் அதுக்காக ஜெபிங்க. அவங்களெல்லாம் மாறணும், தேவன் மாற்றணும் அவங்களெல்லாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பொறாமை நம்ம சபையில் இருக்கக்கூடாது, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் அவங்களெல்லாம் மாற்றணும், தேவன் மாற்றணும். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அவங்கள மேலே எதுக்கு யார் மேலே நம்மளை கசப்ப வேண்டாம். இந்த மாதிரி தேவனோட வார்த்தைகளை கீழ்ப்படைந்து நடக்காமல் இருக்கும்போது இன்னைக்கு தேவனை மன்னித்து கொண்டே இருக்கிறார். காலையில் பேசினாரில்ல, யாரோ மன்னிப்பு 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 மன்னித்து கொண்டே இருப்பார். ஆனால் ஒரு நாள் சாட்டி எடுத்தாருன்னா உள்ள தாங்க முடியாது. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். சரியா? அதுபோல் நம்ம சபையில் லீடர்ஸ் வேணும், அதுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இன்னும் ஆத்மகள் வேணும், அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் கனிகளுக்கு நீங்கள் கொடுக்கணும். பாருங்கள், ஒரு எஸ்தர் ராணி பாருங்கள், ஒரு பொம்பளை, அவளுக்கு எவ்வளோ ஒரு வைராகியம் இருந்தது பார்த்தீங்களா? என் தேசமடி அழியக்கூடாது, என் ஜனங்கள் அழியக்கூடாதுன்றதுக்காக அவள் என்ன பண்ணா? உபாசம் இருந்து என்ன பண்ணா? ஜெபம் பண்ணா. அதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. நம்ம சபை, நம்ம தேசம், நம்ம விசுவாசிகளும், நம்ம ஊழியக்காரி, நம்ம சபை எழும்பணும். உபாசம் இருந்துங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த வாஞ்சை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஒரு தெபேரா பாருங்க, தெபேராள் எப்படிப்பட்ட ஒரு ராஜா ஆனாலும் கூட தெபேராள்கிட்ட போய் தீர்க்கதரிசனி கேட்காம யுத்தத்துக்கு போக மாட்டாங்களா? அதுபோல் நீங்களும் ஒரு தெபேராளர்களாக, எஸ்தர்களாக, எலியாக்களாக மாறுங்க. தேவனோட ராஜ்யம் கட்டுங்க, தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதே போல் தேவன் கற்பனையில் நம்ம கை கொண்டு நடக்கிறவங்களாக இருக்கணும். ஒன்றாவதாக தேவனுடைய வேதம் குறைவற்றதும். சங்கீதம் 19:7 வாசிங்க. சங்கீதம் 19:7 வாசிங்க. தேவனுடைய வேதம் குறியற்றதும் குறைவற்றதும். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவே உயிர்ப்பிக்கிறமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதையை ஞானியாக்குகிறதமா இருக்கிறது. ஒன்று பாருமா, அதே போடமா பாருங்க. கர்த்தருடைய வேதம் எப்படி இருக்கிறதா? குறியற்றதும் ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கின்றதமா இருக்கிறது. ஆத்மகள் என்ன பண்ண? உயிர்ப்பிக்க. அந்த வேதத்தை நீ படிக்க படிக்க படிக்க, அவ்வேதத்தை தியானிக்க 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 உன் ஆத்மா உயிர்ப்பிக்கும். அதே போல பாருங்க, முழுமையானதும் பேதைகளை ஞானமுள்ளவராகிறார். பேதிகளாக இருக்கிறான், படிக்காம இருக்கலாம், ஸ்கூலுக்கே போகாம. ஒரு சகோதரி ஊழியத்துக்கு வந்தாங்க. அந்த சகோதரி பார்க்கும்போது ஸ்கூலுக்கே போகலையா? அல்லேலூயா. ஸ்கூலுக்கே போகல அந்த சகோதரி, ஒன்றுமே தெரியாது, படிக்கல. ஆனால் இப்போ 4 சபைகளுக்கு ஒரு பாஸ்டர் அம்மாக இருக்கிறாங்க. நான் போயிருந்தேன், பிரசங்கத்துக்கு போன வாரம் போயிருந்தேன் இல்லையா? 4 சபைகளுக்கு ஒரு பாஸ்டர் அம்மாக இருக்கிறாங்க. பெரிய பெரிய சபைகளை வச்சு நல்ல ஆத்மகளை வச்சு ஆதாயப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ பைபிள் படிக்கிறாங்க. இப்போது எத்தனை ஆத்மாக்கள் எனக்கு தெரியாது, ஆனால் நிறைய ஜனங்க இருக்கிறாங்க. பெரிய சபை 4 சபைகளுக்கு ஒரு பாஸ்டர் அம்மாக இருக்கிறாங்க. ஆனால் உங்களை தேவனை மாற்ற வர முடியுமா? மாற்ற மாட்டாரா? மாற்றுவார். அல்லேலூயா. இப்போ அந்தம்மா நம்ம நீங்கள்லாம் பார்த்துருக்குறீங்க, நம்ம சபைக்கு வந்திருக்கிறாங்க. அந்தம்மா பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியம் ஆச்சு. தேவன் அவளை நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அந்த ஆத்மகள் எல்லாம் பார்க்கும்போது, அவங்க வீடு போல் அந்த ஆத்மகளெல்லாம் பார்க்கும்போது, அவங்க விசுவாசிகளெல்லாம் பார்க்கும்போது, அந்த சபையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். படிக்காமல் இருக்கிற அந்த சகோதரி வச்சு தேவன் அப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு.
அப்படின்னு சொன்னால் அந்த அத்தனை ஆத்மாக்களுக்கு ஒரு தலைவையாக வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்களை வைக்க மாட்டாரா? வைப்பார். நம்ம என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். அந்த சகோதரி சொல்லுது, ராத்திரி பகலும் டைமு கிடைக்கும் போதெல்லாம் காட்டுச்சு பாராட்டி இங்கெல்லாம் வந்து நாங்கள் ஊழியம் செய்வோம், இவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் சத்தியத்தை சொல்லுவோம், கெட்டு பேச்செல்லாம் பேசுவாங்க, ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணுறதில்ல, பயப்பட மாட்டோம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு போனோம். ஆனால் இப்போ எல்லாம் அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க ஆண்டி. ராத்திரி பகலும் நாங்கள் பிரயாசப்பட்டு இந்த தேவன் எங்களை ஒரு நாள் கைவிடல ஆண்டி அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல் நீங்கள் பாருங்கள், கஷ்டப்படுங்க. எதுக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா? இந்த உலக பிரகாரமான கஷ்டம் வேறு, ஆவிக்குரிய தேவனுக்காக நீங்கள் கஷ்டப்படும் போது கண்டிப்பாக தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். நான் அடிக்கடி சொல்லுவேன், வாருன்னு சொல்கிறேன், எனக்கு ஊழியம் செய்கிறவன் என் பிதாவானவர் கனப்படுத்துவார். கண்டிப்பாக தேவனுக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் ஊழியம் செய்யுங்க, ஜனங்களுக்கு சத்தியத்தையே சொல்லுங்கள், சபையில் நீங்கள் ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்த்து பாருங்கள். ஒரு வைராக உங்களுக்கு இருக்கட்டும். யாராவது ஒரு 2 குடும்பமாவது, ஒரு 2 பேராவது ನಾನು ಸಭೆಯಲ್ಲಿ கொண்டு வந்து சேர்க்கணும். 2 ಕುಟುಂಬದ 2 ಜನ ಆದರೆ ನಾನು ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು ಕರ್ಕೊಬರಬೇಕು ಅಂತ ನಿಮಗೆ ವಿಶ್ವಾಸ ಇರುವಾಗ, ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ನಿಮ್ಮನ್ನು ಒಂದು ದಿನನೂ ಕೈ ಬಿಡಲ್ಲ ನೋಡಿ. ಆ ಸಹೋದರಿ ಸಾಕ್ಷಿ ನಾನು ಕೇಳುವಾಗ ನನಗೆ ಅನಿಸ್ತು, ಅಯ್ಯೋ ನನ್ನ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ದೇವರು ಮಕ್ಕಳು ಹೀಗಿದ್ದಾರೆ, ಇವರೆಲ್ಲ ಹೋಗಿ ಸುವಾರ್ತೆ ಸಾರಬಹುದೇ, ಟೈಮ್ ಸಿಕ್ಕುವಾಗ ಹೋಗಿ ಯಾರಿಗಾவது ಸುವಾರ್ತೆ ಸಾರಬೇಕೆ ಅಂತ. சரியா? அது பிரகாரம் நம்ம என்ன பண்ணணும்? ಆತ್ಮಗಳ ಆದಾಯ ಪಡೆದ ನಾನು ಎನ್ನ ಕುಟುಂಬ ನಲ್ಲ ಇರಂದ போதும், ನಾನು ನನ್ನ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿದ್ದರೆ ಸಾಕು, ನಮಗೆ ದೇವರು ಚೆನ್ನಾಗಿ ಒಳ್ಳೆ ಆಹಾರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಕೆಲಸ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ನಾವು ಚೆನ್ನಾಗಿದ್ದರೆ ಸಾಕು ಅಂತ ನಾವು ಯಾವಾಗಲೂ ತೃಪ್ತಿಯಾಗಿ ಇರಬಾರ್ದು. ஒரு நிமிஷம் கூட நம்ம டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. யாருக்காவது போய் சத்தியத்தை சொல்லுங்க, ஆத்மங்களுக்கு ஆதாயம் படுத்துங்க, கொண்டு வாங்க. தேவன் உங்கள் குடும்பங்களை பாருங்கள் எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. 2வதாக நான் பார்க்குறேன், ரோமர் 7வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. ரோமர் 7:12 நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது. நியாய பிரமாணம் எப்படின்னா பரிசுத்தம் உள்ளது. அது படிங்கம்மா. நியாயம் 7:12 பாருங்க. ஆகையால் நியாய பிரமாணம் பரிசுத்தமுள்ளது தான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயிருக்கிறது. போதும். ஹல்லேலூயா. அப்போது அது என்னன்னா, நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, கற்பனையோ பரிசுத்தமாய் நீதியமாய் நியாயமாய் இருக்கின்றது. நியாய பிரமாணம் பரிசுத்தம், அதன்படி நம்ம நெடுக்கும்போது நமக்கு என்னென்னா அந்த பரிசுத்தம் நம்மளுக்குள்ளே வந்துடும். நீங்கள் பாருங்கள், வேதத்தை அந்த பாஸ்டர் வர்றாரு இல்லையா, அவர் சொல்கிறாரு, என்ன சொன்ன 40 அதிகாரம் படிங்கன்னு சொல்லியிருக்காரு. யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? 40 அதிகாரம் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? ஒரு 10 அதிகாரம் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ட்ரை சேஷன்டாவா? ஒரு 10 அதிகாரம் டெய்லி, ஒரு 10 40 முன்னால ஒன்றால் முடியலன்னா ஒரு 10 அதிகாரம் டெய்லி படிக்கிறது நீ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறியா? அது நீ ஸ்டார்ட் பண்ணிப்பாரு, கர்த்தர் உன்னை மாற்றிடுவார். உன் வாழ்க்கையே மாறிடும், உன் பேச்சு மாறிடும். இந்த ஆசைகள், இந்த வழக்க பிரகாரம் ஆசைகளெல்லாம் ஒன்று விட்டு வெளிக்கு போயிடும். உண்மைதான். ஆனால் அந்த படிக்கிறது தான் தடை. அது என்ன நடந்தாலும் சரி, அந்த நீர் படித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை மாறலைன்னா கேளுங்க. ஒரு நாளுக்கு 10 அதிகாரங்கள் நான் படிக்கணும். காலையில் ஒரு 5, மாலையில் ஒரு 5. சரி, அவர் 40 சொன்னார், உங்களை வேலைக்கு போகிறீங்க அதனால ஆகாது. ஒரு 10 அதிகாரம் நீங்கள் படித்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை மாறலைன்னா கேளுங்க. வேதத்தை நீ வாசிக்காம எவ்வளோ ட்ராமா போட்டாலும் ஆகாது. ட்ராமா இல்லை, நம்ம தேவனுக்கிட்ட ட்ராமா, நடிப்பு, ஆக்ஷனு இதெல்லாம் ஆகாது. நீ கற்பனையில் படி நடு. வேதத்தை நீ கிறிஸ்தவனாக இருந்து வேதத்தை வாசிக்காம சும்மா ஏதோ நான் போகிறேன், அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் நான் வசனம் வாசிக்கிறேன், தியானிக்கிறேன்னு நான் முன்னேறவே முடியாது. நான் வாழ்க்கையில் பார்த்துட்டேன். நான் வசனை வாசிக்காம நீ எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளோதான் உபவாசம் இருந்தாலும் வாழ்க்கை மாறாது, நன்மை நடக்காது, கிரியை நடக்காது. அந்த வார்த்தையில தான் இருக்கிறது ವಲ್ಲಮೆ. ವಾರ್ತೆದಲ್ಲೇ ಇರೋದು ಒಂದು ಬಲ. ಕ್ರಿಸ್ತುಗಳಾಗ ಇದ್ದು ವಾಕ್ಯ ಓದಿಲ್ಲ, ನಾನು ಪ್ರೇಯರ್ಗೇನೋ ವಾರಕ್ಕೊಂದ್ಸಲ ಓದ್ತೀನಿ ಬತ್ತೀನಿ ಅಂದರೆ ಆಗವೇ ಆಗಲ್ಲ. ನಿಜವಾಗ ಹೇಳ್ತೀನಿ, ನಾನು ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾನು ಅನುಭವಿಸಿದ್ದೀನಿ. ಆ ವಾಕ್ಯ ನೀವು ಓದ್ರಿ, ಆ ವಾಕ್ಯ ನಿಮಗೆ ಕೂಡ ಮಾತಾಡ್ತದೆ, ವಾಕ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಚೇಂಜ್ ಮಾಡ್ತದೆ.
ಅದು ವಾಕ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಚೇಂಜ್ ಮಾಡಿಬಿಡ್ತದೆ. ನಿಮ್ಮ ಮಾತುಗಳು ಚೇಂಜ್ ಆಗುತ್ತೆ, ನಿಮ್ಮ ಕೆಲಸ ಚೇಂಜ್ ಆಗುತ್ತೆ, உங்கள் சரீருக்கு ஒரு பலன் வரும். வரலன்னா கூட்டி கூட்டி படிங்க. ஒரு நாளுக்கு ஒரு 10 அதிகாரம் நீங்கள் படித்து பாருங்க. டைம் டேபிள் மாதிரி நீ போட்டுக்கோங்க. அப்போ வாழ்க்கை மாறும் பாருங்க. அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்குறோம், அதே ரோமர் 7:12 அதே வசனத்தில் தான் கூட நியாயப்பிரமாணம் நீதியானது. சொல்லுங்க, நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம் சொல்லுங்க, நியாயப்பிரமாணம் நீதியானது. அல்லேலூயா. ஆமாம், அது நியாயப்பிரமாணம் நீ படிச்சுதான் ஆகணும், அது பைபிள் படிச்சுதான் ஆகணும். அதே போல் இன்னொன்று, அஞ்சாவது இல்லை அது 4, தேவனுடைய நியாயப்பிரமாணம் நன்மையானது. சொல்லுங்க, தேவனுடைய நியாயப்பிரமாணம் அது 7 ரோமர் 7:12 அது கூட வருது. 3த்துக்கு ஒரே வசனம். தேவனுடைய நியாயப்பிரமாணம் நன்மையானது. அதே போல் நீங்கள் இன்னொரு வசனத்தை பார்க்கும்போது சங்கீதம் 111:7-8 சங்கீதம் 111:7-8 தேவனுடைய நியாயப்பிரமாணம் நித்தியமானது. சங்கீதம் 111:7-8 பாருங்க, அவருடைய கரத்தின் கிரியைகளும் சத்தியமும் நியாயமும் ஆனவைகள், அவர்களுடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அல்லேலூயா. ஆமாம், அவர் கட்டுகள் பாருங்க, என்றென்றுக்கும் அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியம் உள்ளவது, நியாயமும் ஆனவைகள், அவருடைய கட்டளைகள் எல்லாமே உண்மையானவைகள். அவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியம் உண்மை, தேவன் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் உண்மையானது. அதெல்லாம் நீங்கள் அதை கை கொண்டு நடக்கும்போது தான் ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் நம்ம எப்படி நம்மளுக்கு தேவன் ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காரோ, நம்ம ஹிருதயத்துக்கு, நம்ம உள்ளத்துக்கு, நம்ம சரீரத்துக்கு ஒரு இது கொடுத்துருக்காரோ, ஆக்ஞை கொடுத்துருக்காரோ, அதே போல தான் ஆக்ஞையில் பிரகாரப்படி நம்ம நடக்கிறோம். எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட எது நல்லது எது கெட்டது, எப்படி செய்தால் நல்லது, எப்படி இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த 10 கற்பனைகளும் நம்ம என்ன பண்ணணும், கை கொண்டு நடக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். இன்னும் 2 மட்டும் சொல்லிடுறேன். அதே போல் ரோமர் 7:7 வசிங்க. ரோமர் 7:7 தேவனுடைய நியாயப்பிரமாணம் பாவம் இல்லை. என்ன சொல்வோம், நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே, பாவம் என்னதென்று நியாய பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சியாதிருப்பாயாக என்று நியாய பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனோ. அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய நியாய பிரமாணம் பாவம் இல்லை. தேவனுடைய நியாய பிரமாணங்களபடி நீ நடக்கும்போது எந்த ஒரு பாவங்களும் உனக்கிட்ட கூட சேராது. அல்லேலூயா. ஆமாம், பாவம் நியாய பிரமாணம் சொல்லாதிருந்தால், தேவனு நியாய பிரமாணம் சொல்லாமல் இருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. தேவனு சொல்லாமல் இருந்தால் இந்த இச்சை கூட பாவம் என்று எனக்கு தெரியாமல் போயிருக்கோம். ஆனால் தேவனு சொன்னதுனால தான் இதெல்லாம் நியாயப்பிரமாணம் எல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாணம் தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் நல்லது. அதன்படி நம்ம நடக்கிறவங்களாக இது. கடைசியாக நெகேமியா 9:12 வாசிங்க. நெகேமியா 9:12. நெகேமியா 9:12 தேவனுடைய பிரமாணம் உண்மையானது. தேவனுடைய பிரமாணம் உண்மையானது. நெகேமியா 9:12 போடுங்கம்மா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரமாணங்கள் உண்மையானது. தேவனை நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் உண்மையானது. ஹல்லேலூயா. தேவனை சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் உண்மையானது. சரியா? ಹಗಲೊತ್ತಿನಲ್ಲಿ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ಅವರು ನಡೆಯತಕ್ಕ ದಾರಿಯಲ್ಲಿ
ಬೆಳಕು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಅಗ್ನಿ ಸ್ತಂಭ. ನೋಡಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅವರು? ಬೆಳಕು ಕೊಡುವುದಕ್ಕೆ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅವರು? ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವಾಗಿ, ಹಗಲಿ ಹೊತ್ತಿನಲ್ಲಿ ಮೇಘ ಸ್ತಂಭವಾಗಿಯೂ, ಹಾಂ ಹಾಂ அஷ்டனா நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் நடக்க வேண்டிய வழிகளிலே அவர்களுக்கும் வெளிச்சமாக, இருளிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் ஆண்டவர் எப்படி வழி நடத்தினார்? எப்படி ராத்திரி அக்னி ஸ்தம்பமாகவும் பகலும் மேகஸ்தம்பமாகவும் இருந்து அவர் என்ன பண்ணார்? அவர் செட்டு கூட துணி கூட வேறு வடிவே இல்லையா? போட்டிருக்கிற காலில் இருக்கிற செப்பல் கூட என்ன பண்ணலையா? பிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அப்படி தேவன் என்ன பண்ணாருன்னா தன் பிள்ளைங்களை அப்படி நடத்தினார். அதே போல தான் இப்போ கூட அவ்வளோதான், நம்ம தேவ பிள்ளைகளான நம்ம என்னையும் ஒன்றையும் அப்படி நடத்தணும் அப்படின்னு தான் அவர் ஆசை. ஹல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கணும்னு தான் அவர் ஆசை. அவர் இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் எப்படி நடத்தினார் பாருங்க. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணார்? தேவன் செய்த நன்மைகளெல்லாம் பார்த்தாங்க, அற்புதங்களெல்லாம் பெற்றுக்கொண்டாங்க, ஆனாலும் முறுமுறுத்தாங்க. அதே போல் நமக்கு கூட தேவன் யாருன்னு தெரியும், உண்மை தெரியும், நமக்கு இந்த வாழ்க்கையில் தேவன் என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறாருன்னு தெரியும். ஆனாலும் நம்ம எப்படி இருக்கிறோம்? முறுமுறுத்து கொண்டு சோர்வோட பலவீனத்தோட நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசமாக நம்ம இருக்கிறோம். கர்த்தர் நம்மளோட இருக்கிறார் அப்படின்னு சொல்ல நம்மளுக்கு ஒரு விசுவாசம் இருக்கும்போது நமக்கு இன்னும் ஒரு பலன் வரும். எப்படி பலன் வரும்? காண்டாமிருகத்தின் பலத்தை தேவன் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அதுபோல் நம்மளுக்கு தேவன் பலன் கொடுக்குறாருன்னா சாதாரணமான பலன் இல்லை, காண்டாமிருகத்தின் மேலே இருக்கிற அந்த பலன் நம்மளுக்கு கொடுக்குறாரு. எல்லாம் எழுப்பி நிற்கலாமா? எப்படிப்பட்ட பலன் கொடுக்குறாரு சொல்லிட்டே எழுங்க. எப்படி பலனு? உங்களுக்கு கொடுப்பாரு தேவனு. மிருகத்துக்கு இருக்கிற ஒரு பலத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்குறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த காரணங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒன்றாவதாக நம்ம பார்க்குறோம் தேவனுடைய வேதம் குறியிட்டது. ஒன்றாவதாக பார்க்குறோம். ரெண்டாவதாக நாம் பார்க்குறோம் நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது பார்க்குறோம். மூன்றாவது பாகம் நியாய பிரமாணம் நீதியானது நாம் பார்க்குறோம். நாலாவதாக பார்க்குறோம் தேவனுடைய நியாய பிரமாணங்கள் நன்மையானது பார்க்குறோம். அஞ்சாவது நாம் பார்க்குறோம் தேவனுடைய நியாய பிரமாணம் நீதியானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆறாவதாக நம்ம பார்க்குறோம் தேவனுடைய நியாய பிரமாணம் பாவம் இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். ஏழாவதாக பார்க்குறோம் தேவனுடைய பிரமாணம் உண்மையானது பார்க்குறோம். எட்டாவதாக நம்ம பார்க்கல, அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எட்டாவது அடுத்த வாரத்தில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவன் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு, இந்த வார்த்தை மூலமாக தேவன் உங்களோட பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், விசுவாசி